யாருடைய இல்லத்தில் அதிகாலை 6லேருந்து 7, சாயந்தரம் 6லேருந்து 7 விஷ்ணு சகஸ்ரநாமம் போடுறாங்களோ, அதை மனதார சொல்கிறாங்களோ, கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்களுடைய இல்லத்தில் சங்கடம் நீங்கி சந்தோஷம் இருக்கும். சிவனே வழிபட்ட பெருமாள் திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வைத்திய வீரராக பெருமாள். அன்புக்குரியவர்களே, இன்று நான் தொடக்கத்திலே நாராயணன் நாமத்தை சொன்னேனே, ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அவர்கள் திருமண் இட்டுக்கொள்கின்ற போதே நாமத்தை சொல்லிதான் இட்டுக்கொள்ள வேண்டும். இவற்றிற்கெல்லாம் பெருமை சேர்ப்பது விஷ்ணு சகசர நாமம். யாருடைய இல்லத்தில் அதிகாலை 6லேருந்து 7, சாயந்தரம் 6லேருந்து 7 விஷ்ணு சகஸ்ரநாமம் போடுறாங்களோ, அதை மனதார சொல்கிறாங்களோ, கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்களுடைய இல்லத்தில் சங்கடம் நீங்கி சந்தோஷம் இருக்கும். பிரச்சனைகள் நீங்கி ஆனந்தம் தங்கும் என்பதை அசைக்க முடியாத நம்பிக்கை. காரணம், ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அதை எத்தனையோ உபன்யாசகர் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம். கிருஷ்ணபிரேமி போன்றவர்கள், இன்றைய வேலுக்குடி போன்றவர்கள், எல்லாவற்றிற்கும் மேல் அடியேனுடைய உள்ளத்தை கவர்ந்த மிகச்சிறந்த உபன்யாசகர் குடந்தை உவே வெங்கடேஷ் அவர்களுடைய 1000 நாமத்திற்கு 1000 கதைகள் எழுதியிருக்கக்கூடிய புத்தகத்தை படித்தால் எம்பெருமானுடைய அந்த திருமேனி அழகிலே நாம் பக்கத்திலிருந்து ஆனந்த கண்ணீர் விட்டு விடுவோம். அதிலே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 166வது திருநாமம் வைத்தியாய நம. அது என்ன வைத்தியாய நம? நாம் சொல்லும்போது வைத்தியாய நம அப்படின்னா அனைத்து நோயையும் போக்கக்கூடியவர் என்று அர்த்தம். இதற்கு ஒரு பொருளை கதை வடிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், பார்வதி சிவபெருமானுடைய வாழ்க்கை. தக்ஷன் ஒரு யாகம் செய்தான். அந்த யாகத்திற்கு அடையா விருந்தாளியாக பார்வதி சென்றாள். யாருடைய யாகம்? தக்ஷன் செய்த யாகத்திற்கு அடையா விருந்தாளியாக சதிதேவியாகிய பார்வதி தேவி சென்றார். பல அவமரியாதைகளை அவள் சந்தித்தாள். கணவன் பரமசிவனுக்கு அது கொஞ்சமும் பிடிக்கவில்லை. ஏனென்றால் தக்ஷன் நடத்திய அவமரியாதையினால் சதிதேவியாகிய பார்வதி விருப்புற்று கடும் கோபத்திற்கு ஆளாகி அக்னி பிரவேசம் செய்து விட்டார். இதை பார்த்த கணவர் பரமசிவன் கடும் கோபம் பட்டு தன் படைக்கு தளபதியாக இருந்த வீரபத்திரனை அழைத்து தக்ஷனின் யாகத்தை அழித்து வா என்றான். வீரபத்திரன் புறப்பட்டான். தட்சனை உண்டு இல்லைன்னு பண்ணான். யாகசாலையெல்லாம் அழித்தான். இதன் பொருட்டு அங்குள்ள யாகத்திற்கு வந்திருந்த தேவர்களும் முனிவர்களும் பெரும் துயரத்திற்கு ஆளானார்கள். இதையெல்லாம் முடிஞ்சது. ஆனால் வீரபத்திரன் இந்த தேவர் முனிவர்களை துன்புறுத்தியதால் மனநோய்க்கு ஆட்பட்டு விட்டான். இந்த மனநோய் தெளிவு பெறவில்லை. அவன் இயல்புக்கு திரும்பவில்லை. அவனுக்கு கதி யார்? பரமசிவன் தான், பரம்பொருள் தான், சிவன் தான். அவனிடத்திலேயே போய் வழி கேட்டபோது சிவன் சொன்னான், பிரம்மனின் 5வது தலையை நான் கொய்த போது, அதை வீழ்த்திய போது, பிரம்மனுக்கு உங்களுக்கு தெரியும் 4 முகம் இருக்கும், 5வது முகத்தை சிவன் கொய்தான். அந்த தோஷம் நீங்குவதற்கு சென்னைக்கு பக்கத்தில் திருவள்ளூர் என்கின்ற ஊரில் வைத்திய வீரராக பெருமாள் என்று ஒருத்தர் இருக்கார். பக்கத்தில் இருக்க திருக்குடத்தில் நீராடி வைத்திய வீரராக பெருமாளை தரிசித்து வந்த பிறகுதான் நான் இயல்புக்கு வந்தேன் என்று சிவனே வழிபட்ட பெருமாள் திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வைத்திய வீரராக பெருமாள். இந்த கதையை சொன்ன பிறகு படைத்தலைவனாகிய வீரபத்திரன் வந்து சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வைத்திய வீரராக பெருமாள் சன்னதியில் இருக்கக்கூடிய திருக்குளத்தில் நீராடி பெருமானை தரிசித்து போய் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினார். இது அப்படியே ஒரு செய்தி வச்சுக்கோங்க. 19ஆம் நூற்றாண்டில் நமக்கெல்லாம் சித்தருக்கெல்லாம் சித்தராக தவயோகியாக வாழ்ந்த வள்ளல் பெருமான் பெரும் வயிற்று துன்பத்தால் துடிதுடித்தார். அந்த சமயத்தில் இதே வைத்திய வீரராக பெருமானை தரிசித்து உடல் நோய், அதாவது இந்த குடல் நோய் சரியான பிறகு அவர் எழுதுகின்றார், வயிற்று பிணிதீர்த்து என்னை மகிழ்வித்த, இந்த வார்த்தையை கவனிக்கணும், வயிற்று பிணிதீர்த்து என்னை மகிழ்வித்த
வரதா போற்றி போற்றி. இப்படி அவர் பாடிய இந்த 5 பாடல்கள் திருவருப்பாவில் வைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கும் வீரராகவ சுவாமியினுடைய 5 பாடல்களும் பஞ்சகமாக அங்கே சொல்லப்படுகிறது என்பதுதான் சிறப்புக்குரியது. இதை அப்படியே எடுத்துக்கிட்டு நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமத்தினுடைய 166வது திருநாமத்திற்கு போய் வைத்தியாய நமக அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு 11 தடவை, ஒரு 101 தடவை சொல்லி பாருங்க. உடலில் எந்த நோயும் இல்லாது ஆனந்த வாழ்க்கை வாழ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 166வது திருநாமம் வைத்தியாய நம என்று சொல்லி நாமும் இணைவோம். மீண்டும் நாளை சந்திப்போம்.